கேரள காங்கிரஸில் இதுநாள் வர நிலவி வந்த அந்த குழப்பம் தற்சமயம் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு. கேரள மாநிலத்தோடைய அந்த காங்கிரஸ் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறது இப்போ சற்று முன் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான வி.டி. சதீஷன் தான் கேரளத்தின் அடுத்த முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இந்த போட்டியில் ரமேஷ் சென்னிதலா அப்புறம் கே.சி. வேணுகோபால் இவங்க மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி நிலவியதாக செய்திகள் தொடர்ச்சியாக வெளியே வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுலேயும் குறிப்பாக இந்த போட்டியில் கே.சி. வேணுகோபால் தான் முன்னணியில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி இருந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 40 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கதா தெரிவிக்கப்பட்டிருந்து. ஆனால் அதெல்லாம் மீறி இன்றைக்கி வி.டி. சதீஷன் தான் கேரளத்துடைய காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வி.டி. சதீஷனை பொறுத்த மட்டும் அரசியலில் ஒரு மிக பழுத்த ஒரு ஞானின்னே சொல்லலாம். அவர் 2001 இருந்தே அந்த பரவூர் தொகுதியில் போட்டிட்டு எம்எல்ஏவாக வின் பண்ணிட்டு வராரு. அவரை பொறுத்த மட்டும் கேரள மாநிலத்தோடைய அந்த நுணுக்கமான அரசியல் அவருக்கு நல்லாவே தெரியும். பினராயி விஜயனோட கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுறதுக்கு இந்த வி.டி. சதீஷன் தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேரளத்தோடைய டாக். இந்த நிலையில் ஒரு கேரள மாநிலத்துக்கு ஒரு புதிய முதலமைச்சர் வி.டி. சதீஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கேரள மாநிலத்தில் அந்த தேர்தலை பொறுத்த மட்டும் 63 தொகுதியில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. அவங்க கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க போகிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட இணைந்து இந்த கூட்டணி ஆட்சி நடைபெற போகுது. 5 ஆண்டுகள் அவங்க இந்த கூட்டணி ஆட்சியை எப்படி கொண்டு போகிறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன நிகழும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.